ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம் பாம்பனில் கருவாடு வாங்குறதுக்காண்டி வந்தோம். வந்த இடத்துல அப்படியே பாம்பன் படத்தில் ஒரு அதோட அழகை கம்ப்ளீட்டாக ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ போட்டுக்கிட்டு அது தூண்டில் உழவு பாருங்க நல்லா இருக்குன்னு அப்படியே நண்பனோட ஆட்டாவில் அப்படியே கிளப்பிட்டோம். பார்த்தீங்களா, நீங்கள் பாம்பன் படத்தில் வந்தால் இப்படின்னா ரைட் பண்ணி பாருங்க, நின்று பார்க்காதீங்க. கடைசியாக கடைக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கேஎம் கருவாட்டு கடையில் வந்து பார்த்தா வெரைட்டியாக கருவாடு ரகரகமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச கருவாடை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டே போகலாம். பிரசாதம் இருக்குங்க பாருங்கள், வாழை கருவாடு, பண்ணா கருவாடு, இப்படி ரகரகமாக இருக்குது கருவாடு. உங்களுக்கு என்ன கருவாடு வருமோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். மேக்சிமம் கருவாடுனா இந்த நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடுகளான பால்சுரா கருவாடு தான் அதிகம் உள்ள போகுதான். அது இந்த பால்சுரா கருவாடு கடைக்கு வந்த அடுத்த கிழமை வந்து காலியாகும்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னாப்புல. பாருங்கள் கருவாடுகளை அனைத்து விதமான கருவாடுமே இருந்துச்சு. இது வந்து காரல் கருவாடு, இது குழந்தை பேர் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. இது வாழை மீன் கருவாடு ரகரகமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் கருவாடு உள்ளே நுழைஞ்சோடனே அவ்வளோ ஒரு கமகமான வாடை. நம்ம இந்த நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடு வாங்கினா பால்சுரா கருவாடு வாங்கிட்டோம். பாருங்கள் தம்பி போடுறாப்புல பாருங்கள் நல்லா. இது வந்து உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு. இது எங்கள் சைடு வந்து வெங்காய்ச்சல்னு சொல்லுவோம். வெங்காய்ச்சல்லாம் வந்து உப்பு இல்லாமல் காய போடுறது. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுகமந்ததாக இருக்குது. நம்ம இந்த நெத்திலி கருவாடு பால்சுரா கருவாடு வாங்கிட்டோம். அப்படியே அங்கே என்னென்ன கருவாடுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து துண்ணை கருவாடு. இது என்னென்னா இந்த பவர் பீஸ் இருக்குல்ல, அந்த துண்ணை கருவாடு. கெழுது, திருக்க, என்ன கருவாடு வேணுமோ அனைத்துமே இந்த கடையில் கிடைக்கும். பார்த்தீங்களா, சம்பா குனி எல்லாமே இருக்குங்க. நம்ம வாங்கினா அந்த பால்சுரா துண்டை கருவாடை பாருங்கள், அழகாக இருக்குங்க. இதை பிரித்த உடனே கமகமானுங்க வாடை. கருவாடு சாப்பிடாதவங்க கூட இந்த கருவாடோட ஸ்மெல்லை பார்த்து அவ்வளோலாம் இருக்குங்க. ஒரு சில கருவாடுகளில் உப்பு அதிகமாக இருக்குங்க. அப்படி உப்பு அதிகமாக இருக்கிறதுல கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த உப்பு தன்மை போயிடும். உப்பு போடாமல் சமைச்சு பாருங்கள்.